ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய எஸ்எஸ் எடிட்டிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி கைஸ், நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இன்புட் ஆகி இந்த மாதிரி பேஜ் தான் கைஸ், எடிட்டிங் பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குரூப் 1 அண்ட் குரூப் 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரூப் 1 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் இதில் இருக்க அந்த எடிட் குரூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ வந்து இதில் லாஸ்ட் ஒரு ப்ளூ கலர் லேயர் இருக்கும். அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் தெரிய போல் கிளியரான ஒரு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுவோம் ரைட் சைட் ஐக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதில் வந்து இந்த ஆரோ ஐக்கான் இருக்குல்ல, இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிங்க லெஃப்ட் சைட் இருக்க. அப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மூணாவது இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஸ்மால் ஆக்கிடும். சைஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து ஃபேஸ் தெரிய போல் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க இந்த சர்க்கிள்குள்ளே. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன் டைம் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிவிடுங்க ஃபோட்டோவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2ன்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிவிடுங்க. லேயர் வந்துடும். அதில் வந்து ப்ளூ கலர் லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மூணாவது இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து ஸ்மால் சைஸ் சென்ட் பண்ணிடுங்க. ஸ்மால் சைஸுக்கு கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அது பிறகு ரைட் சைடு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிடுங்க ஃபோட்டோவை சர்க்கிளுக்குள்ளே கரெக்டாக ஃபேஸ் தெரிய போல் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஷோ ஆகும். அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் லேயர் இருக்கும் கைஸ். இந்த எல்லோ கலர் லேயரில் இருக்க அந்த எல்லோ கலர் ஃபஸ்ட்டு இருக்க எல்லோ கலர் லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து லெஃப்ட் சைடு இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் இப்போ வந்து காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடும். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு எல்லோ கலர் லேயர் இருக்கும். இப்போ வந்து இந்த காப்பி பண்ண எஃபெக்டை வந்து நம்ம இந்த எல்லோ கலர் லேயர் எங்கெல்லாம் இருக்கும் அதுக்கு அடுத்தது அதில் எல்லாம் நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி லேயரை கிளிக் பண்ணிட்டு எல்லோ கலர் லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு லெஃப்ட் சைடு இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துடும். அதுக்கப்புறம் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து அதுக்கு அடுத்தது இருக்க எல்லோ கலர் லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு 3 டாட் லெஃப்ட் சைடு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. எங்கெல்லாம் எல்லோ கலர் லேயர் இருக்கும் அதை கரெக்டாக செட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இருக்க எல்லோ கலர் லேயரில் மட்டும் நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இருக்க எல்லோ கலர் லேயரில் நான் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். சரி கைஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க அந்த க்ரீன் கலர் லேயரை செலக்ட் பண்ணிவிடும். ஃபஸ்ட்டு இருக்க க்ரீன் கலர் லேயரை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு லெஃப்ட் சைடு இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி பண்ணி வச்சுருந்தா எஃபெக்டை வந்து நம்ம அடுத்தது இருக்க அந்த ரெண்டாவது இருக்க க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு லெஃப்ட் சைடு இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துடும். அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க அந்த க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அந்த லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துடும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது இருக்க க்ரீன் கலரில் கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துடும். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எல்லா லேயர்ஸ்க்குமே நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த குரூப்புக்கு அடுத்தது இருக்க அந்த எல்லோ கலர் ஃபஸ்ட்டு இருக்க எல்லோ கலர் லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே டாப்பில் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடும். அப்புறம் அடுத்தது இருக்க க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. எல்லா லேயர்ஸுக்குமே நீங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ண போதும். எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண சொல்லி தந்துட்டோம். நீங்கள் இதில் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இருக்க அந்த ஆரோ ஐக்கான் இருக்குல்ல ரைட் சைடு அந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுடைய வீடியோ வந்து கேலரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது.
சரி கைஸ், நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திப்போம்.